அத்தை என்னத்த சமைக்கட்டும்? ஆமாம், எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டு கேட்டு தான் செய்வான். இதை மட்டும் வந்து கேட்பா, என்னத்த செய்யட்டும் பண்ணட்டோன்ட்டு. ஃபஸ்ட்டு குடிக்க காஃபி எடுத்துட்டோ போய். கிளவி மட்டும் நம்ம மேலே எதனா ஒரு குறை சொன்னா வச்சுக்கவே அவளுக்கு மண்டியே வெடிச்சிடும். டீ கொடுக்கூடாது, அதில் கொஞ்சம் பூச்சி மருந்து கலந்து கொடுத்துடணும். என்ன இன்னைக்குள்ள டீ எடுத்துட்டு வந்துருவியா இல்லை இன்னும் 2 நாள் கழிச்சு தான் கொண்டு வருவியா? கொஞ்சம் ஃபஸ்ட்டு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டீ எடுத்துட்டு வா. மீனா, டிஃபன் என்ன செய்ய சொல்லட்டும்? அம்மா, இட்லியும் கடலக்கொட்டை சட்னியும் செஞ்சு கொடுக்க சொல்லுங்கம்மா. சரி சரி, அதே செஞ்சு கொடுக்க சொல்கிறேன். இந்தாங்கத்த பூச்சி மருந்து. அச்சோ, ஐயோ என்ன இது, 2 வாய் இப்படி பொழந்துச்சு. ஆமாம், இன்னொரு வாக்கு சொல்லு. என்னமோ பூச்சி மாத்திரன்னு சொன்னியே, போட்டுக்கிட்டு கலந்து வந்து கொடுத்துட்டியா? அத்தை அது அப்படி சொன்ன அத்தை, பூச்சி இருந்துச்சு இந்தாங்கத்த தண்ணின்னு சொன்ன அத்தை. நான் வேற என்ன சொன்னல அத்தை. இப்படி நடிச்சிருவா நடிச்சு என் மகனை ஏமாத்திட்டா. உடனே என்னையும் ஏமாத்துறதுக்கு ரெடி பண்றா. போ ஃபர்ஸ்ட் இங்கிருந்து. அம்மா பயந்தே ஓடிட்டாமா அண்ணி. பின்ன இந்த லட்சுமி கிட்டே இந்த வேலைத்தனத்தை காட்ட முடியுமா அவளால? ஆமா, காலையில் என்ன டிஃபன் செய்யலான்ட்டு ஐடியாவில் இருக்க? அத்தை உப்புமா செஞ்சு சட்னி செய்யலான்ட்டு இருக்கிறேன் அத்தை. என்னது உப்புமா செய்கிறீங்களா? எனக்கு உப்புமானே எனக்கு வாந்தி வந்துடும். நீ எனக்கு உப்புமாலாம் வேண்டாம். ஆமாம், இப்படியே அவங்க மாமியார் வீட்டில் வெறும் டிஃபன் சப்பாத்தி பூரி அதெல்லாம் தின்னு பழக்க மாட்டேங்குது. பழைய சோறு தின்னுறவங்களுக்கு இவளுக்கு உப்புமாவை கண்டா வாந்தி வருமல்ல. வேற என்ன நாத்து செய்யட்டும்? அவளை எதுக்கு கேட்குற? அவளே சின்ன பிள்ளை பாவம், அவளுக்கு என்ன தெரியும்? ஆமாம், வாயில் கை வச்சாலும் கடிக்க தெரியாது பாவம், சின்ன பிள்ளை பாவம். கடை வயசாயிடுச்சு, சின்ன பிள்ளை. இட்லி செஞ்சு அதுக்கப்புறம் என்ன கடலக்கொட்டை சட்னி செஞ்சு வச்சிரு. சரிங்க அத்தை. இது கிளவி வேறு இட்லி செய்ய சொல்லிருச்சு. இட்லிக்கு மாவும் இல்லை ஒன்றும் இல்லை, என்னத்த செய்கிறது? போய் சொல்லுவோம். அத்தை இட்லிக்கு மாவு இல்லை அத்தை, கடையில் தான் அத்தை போய் வாங்கிட்டு வரணும். தெரியுமடி, நீ சும்மாவே அமைதியாகவே நீ சமையல் ரூம் போகும்போது ஏதாவது எடுக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். கடைக்கு போய் சீக்கிரம் மாவு வாங்கிட்டு வா. வாமா சின்ன பொண்ணு, என்னம்மா வேணும்? அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, தோசை மாவு இருந்தால் கொடுங்கண்ணே 1 கிலோ. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுமா, அக்கா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. சரிண்ணே. இந்த பஞ்சுக்கும் இந்த மகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு வேற சொன்னோம். நாம் வேற போகணுமே, நம்ம ஒண்டியே போனால் மாட்டிப்போமே. இந்த ரெட்டை முடி அசாது கூப்பிட்டுக்கலாமா? ஏன்னா அவள் தான் வீடு வீடாக சண்டை வைக்கிறா. அவளே கூப்பிட்டுக்குன்னா வச்சுக்கோவே, அவள் மாட்டிக்கினா வச்சுக்கோ, வெளியில் சொல்லவே மாட்டாளே. எப்படி அவளை கூப்பிடலாம்? ஏதாச்சும் பொண்ணு காலையிலே கடைக்கு வந்துட்டு. ஆமாம், அப்போ நீ எதுக்கு டான்ஸ் ஆட வந்தியா? அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, சட்னி அரைக்கலான்ட்டு பார்த்தா தேங்காய் இல்லை. சரி, அதனால தான் தேங்காய் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிதான். ஆமாம், என்ன உங்கள் நாத்தனாலாம் வந்திருக்குதாமே, ஏதோ ஏசி வேணும் ஃப்ரிட்ஜ் வேணும்னு சொல்லி கேட்டுச்சாமே. ஐயோ, அது எதுக்கு கேட்குற ரெட்டை முடி? ஏதாவது வாரத்துக்கு ஒரு ஏதாவது எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி ஏதாவது வந்து அம்மா கிட்ட கண்ணை கசக்கிறா. உடனே அம்மா அண்ணங்கிட்ட சொல்கிறாரு, அண்ணன் உடனே வாங்கி கொடுத்துட்றாரு. சாமி, நான் தோசை மாவு வாங்கிட்டு போய் கடலக்கொட்டை சட்னி அரிக்கலான்னு சொல்லி வந்திருக்கிறேன். அதுக்கு தான் சரி வாங்கலான்னு வந்தால் அந்த அக்கா இப்போ தான் மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுக்கிறாங்களா ரெட்டை முடி, அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுக்கிறேன். சரி, அப்போ எனக்கும் கடலக்கொட்டை சட்னி அரைச்சா எனக்கும் கொஞ்சம் கொடு சின்ன பொண்ணு. ஓ, எதுக்கு கேட்குற சின்ன பொண்ணு? காலையில பொழுதோடி என்ன சமைக்கிறதுன்னு தெரியாது இருக்குது. நீ ஞாயிற்றுக்கிழமையா வேற ஆயிடுச்சா? மட்டன் எடு, சிக்கனை எடு, முட்டை எடுன்னு சொல்லி ஒரே டார்ச்சல். எனக்கு அந்த பிரச்சனை இல்லை ரெட்டை முடி. என் ஃப்ரெண்டு அவங்க பொண்ணுக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தமாக அங்கே பிரியாணி தான் போடுறாங்களாம். காலையில் முன்னும் இட்லியை செஞ்சு சாப்பிட்டு மதியத்துக்கு அங்கே போயிடுவேன். அதனால தான். என்ன பிரியாணியா? எதா ஒன்று பண்ணி அவ கூட சேர்ந்து நாமளும் கிளம்பி போயிட்டு சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடணும். நம்ம உள்ளூரில் போனால் நம்மளை மூஞ்சி பார்ப்பாங்க. அதே தெரியாத ஊரில் போனால் எவ்வளோ நாளும் எடுத்துகிட்டு வரலாம். ஏதோ ஒன்று சொல்லி நாமளும் போக வேண்டியது தான். ஆஹா, ரெட்டை முடி சிக்கிட்டாடா மலையில். சின்ன பொண்ணு, நானும் வரேன். என்னையும் கூட்டிகிட்டு போறியா? நானும் வீட்டில் போர் அடிக்குது இல்லையா, அதனால் நானும் வரேன் சின்ன பொண்ணு. சரி ரெட்டை முடி, நீ டிஃபன்லாம் செஞ்சுட்டு நீ வந்துடு. என்னம்மா? அண்ணே சொல்லுமா சின்ன பொண்ணு. அண்ணே, அக்கா மாவு எடுத்துகிட்டு வந்தால் எங்கள் வீட்டு வழியாக தானே என்ன போவார். அப்போ போனாக்கா எனக்கிட்ட கொடுத்துட்டு போயிட சொல்லுங்கண்ணே. சரிம்மா. சரி ரெட்டை முடி, நான் போய் கடலக்கொட்டை சட்னி அரைக்கிறேன். மாவு எடுத்த உடனே இட்லி ஊற்றி வச்சு கொடுத்துட்டு நம்ம சீக்கிரம் ரெடியாகின்னு போகலாம். என்னம்மா? சரி சின்ன பொண்ணு, நானும் வந்துடுறேன். அப்படியே கொஞ்சம் கடலக்கொட்டை சட்னி மட்டும் ஒரு கப்பில் கொடுத்துரு. தீனி பண்டாரம். சரி கொடுக்குறேன். அண்ணே, தேங்காய் இருந்தால் ஒன்று கொடுங்க அண்ணே. எவ்வளோ நீ ஒரு தேங்காய்? 35 ரூபாமா ஒரு தேங்காய். என்ன விளையாடுறீங்களா? ஒரு தேங்காய் வந்து 30 ரூபா தான். நீங்கள் என்ன 35 ரூபான்னு சொல்லி 5 ரூபாய் லாபம் வச்சு விற்கிறீங்களா?
ஏமா ஒரு பொருளுக்கு லாபம் இல்லாத ஒரு வியாபாரம் செய்ய முடியுமா சொல்லு? நீ ஏற்கனவே ஒரு 35 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போன தேங்காய் வச்சுட்டு போயிட்டே இரு. ஃபர்ஸ்ட் பழைய பாக்கியை கொஞ்சம் கொடுத்துட்டு கழிச்சிட்டு போமா நீனு. என்ன காலையிலேயே என்னை கடங்காரின்னு சொல்லி என்னை கேவலப்படுத்துறீங்களா நீங்க? ரொம்ப ஓவரா தான் போறீங்க. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள உங்க பணத்தை வாங்கிக்கோங்க. நீங்க இதையும் சேர்த்து எழுதிக்கோங்க. நீ கொடுத்துறாமா சாமி, எனக்கு அதே ரொம்ப புண்ணியமா போகும். காசு கொடுக்கறதுக்கு மட்டும் உங்களுக்கு துப்புக்கிறதுல வாங்கிட்டு போயிட்டு கடல. சும்மா அதிகமா பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாங்கிக்கிற தேங்காயிலே மண்டை பொழந்துட்டு போயிடுவேன். ஃபர்ஸ்ட் இவர் காசு கொடுத்து கழிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் இவருக்கு கொஞ்சம் திமிர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கொஞ்சம் வியாபாரம் நல்லா ஓட மாட்டேங்குது. அதனால தான் இந்த பேச்சு பேசுறாரு. பொம்பளையா இது? காசு மட்டும் கேட்க கூடாது, மீதி மட்டும் பொருள் மட்டும் வாங்கிட்டு போயிட்டே இருக்கும். காசு மட்டும் கேட்டா மட்டும் கோவத்துக்கு வந்துடும். பாப்போம் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள பணம் கொடுக்குதா இல்லையான்ட்டு. இல்லைன்னா வீட்டாண்டி போய் கத்தணும். ஹலோ பாருங்க மக்கள், இப்படிதான் மல்லி செலவு மட்டும் வாங்கிட்டு லிஸ்ட் போட்டு ஏகமா லிஸ்ட் கொடுப்பாங்க. ஆனா பணம் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. அடுத்தது என்ன நடக்குதோ சின்ன பொண்ணு வீட்டுல பார்க்கலாம் வாங்க.